A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 22 verse 22 to 23. ஸோ Proverbs 22வது அதிகாரம் அதில் 22 23வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வசனத்தில் சாலமன் எதை பற்றி சொல்கிறான்னா, இப்போது இஸ்ரேலில் ஒரு கேட்டுன்னு சொல்ல போது இல்லை வாயில்னு சொல்லலாம், அது ஒரு கோர்ட் ரூம் மாதிரி. ஸோ அந்த கோர்ட் ரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஏழைகளுக்கு அவ்வளோவா ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கோர்ட் ரூமில் ஏழைகளை என்ன பண்ணுவாங்க, அவ்வளோவா ரெப்ரசன்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அவங்கள ஏமாற்றி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி இங்கே சாலமன் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஆட்களை, அந்த மாதிரி ஏழைகளை அந்த மாதிரி வாயிலில் இல்லை கோர்ட் ரூமில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தவறு. அதை ஆண்டவர் வெறுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் அவங்களுக்கு துணையாக நம்ம நிற்கிறத பற்றி இங்கே சாலமன் சொல்கிறார், அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வசனம் 22வது வசனம். ஸோ Proverbs 22வது அதிகாரம் அதில் 22வது வசனம் சேஸ், "Do not rob the poor because he is poor, or crush the afflicted at the gate." இன்னொரு சொல்கிறேன், "Do not rob the poor because he is poor, or crush the afflicted at the gate." ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, வெரி சிம்பிளாக சாலமன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, we should not take advantage of those who are lesser than us, or those who are weaker than us, or those who are of lesser standard. அதாவது நம்மளோட கொஞ்சம் கடினமான இடத்துல இருக்கிற ஏழைகளோ இல்லை கஷ்டப்படுறவங்களோ, அவங்களுக்கு நம்ம சான்ஸ் இருக்கும் அவங்கள அட்வான்டேஜ் எடுக்கிறது. ஓகே, இவர் இந்த மாதிரி தான் இருக்கார், நம்மளுக்கு அட்வான்டேஜ் எடுக்க வாய்ப்பு இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில் சாலமன் இங்கே என்ன சொல்கிறார், we should not take advantage of them, but instead என்ன சொல்கிறாரு, அவங்கள சாதகமாக யூஸ் பண்ணி நம்ம முன்னேறாமல் அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சாலமன் இங்கே அறிகுறி சொல்கிறாரு. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மரம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சீடாக இருக்கும். அது நீங்கள் தண்ணி ஊற்ற வருஷங்களுக்கு அடுத்து தான் என்ன ஆகும், பெருசாக வளரும். வளர்ந்துட்டு என்ன பண்ணும், மரம் கனி கொடுக்கும், ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து என்ன ஆகும், பேசிக்கலி ஒரு சின்ன ஈகோ சிஸ்டமே அப்படியே அங்கே ஃபார்ம் ஆகிடும். அந்த மரம் வளரும், கனிகள் கொடுக்கும், அதில் என்ன ஆகும், பறவைகள் வாழும், கூண்டு கட்டும். அந்த பறவைகள்லேருந்து என்ன பண்ணும், அந்த கூண்டுலேருந்து இன்னும் பல பறவைகள் வரும், இன்னும் பல ஃப்ரூட்ஸ் வரும், அந்த கனிகள்லேருந்து இன்னும் பல மரங்கள் வரும். ஸோ என்ன பண்ணுது, அந்த மரம் கஷ்டப்பட்டு வளருது. வளர்ந்துட்டு என்ன பண்ணுது, அப்படியே சுற்றி இருக்கிற உயிரினங்களுக்கும் உதவுது, அதுவும் மல்டிப்ளை ஆகுது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹெல்பிங் த சரௌண்டிங் ஆர்கனிசம்ஸ். அதே மாதிரி தான் என்ன சொல்கிற சாலமன்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் வளர்ந்து ஒரு பெரிய மரம் மாதிரி, அந்த மரம் மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தையில் அப்படியே வருடங்கள் ஆக வளர்ந்தா என்ன பண்ணுவோமா, நம்ம மட்டும் தனியாக ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டோமா. அந்த மரம் என்ன பண்ணுது, அந்த பறவைகளுக்கு இருக்குது, கனிகள் கொடுக்குது, அந்த கனிகள்லேருந்து இன்னும் பல ஆர்கனிசம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளும் என்ன இருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையில் வளர்ந்து கனிகள் கொடுக்குற மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கோன்னா நம்மளும் என்ன பண்ணுவோமா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு நம்மளும் உதவி செய்வோமா. ஸோ இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் who is growing in a spiritual life, we will also be helping someone who is either spiritually lesser than us or spiritually stumbling, or who is lesser than us in any way or form in worldly matters. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள அட்வான்டேஜ் எடுக்காமல் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் வளர்கிறவங்களா இருந்தால், அந்த மரம் எப்படி மற்ற ஆர்கனிசம் ஹெல்ப் பண்ணுதோ, நம்மளே என்ன பண்ணுவோம், நம்மளோட சுற்றி இருக்க நண்பர்கள், நம்ம சுற்றி இருக்க நெய்பர்ஸ், நம்மளை சுற்றி இருக்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோன்னு சாலமன் இங்கே நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுவோம், முதல்ல உதவி செய்கிறது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம செட்டில் ஆகிட்டோம், நம்மளை பார்க்காம நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், we should actively seek to help others. நம்ம இவங்களுக்கு எப்படி உதவலாம், உதவுறது அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் டசன்ட் நெசசரிலி நீட் டு பி மணி. அதாவது காசு மூலமாக தான் உதவணும்னு அவசியமே இல்லை. இட் கேன் பி எனிதிங் ஆர் எனி ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வைஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் டைம், நேரம். நிறைய விட சொல்லுங்கள், உங்கள் நேரம் கூட மற்றவங்களுக்கு உதவுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா டைம் இஸ் வெரி வேல்யூபிள் திங். ஸோ இட் குட் பி யுவர் டைம், இட் குட் பி யுவர் வேர்ட்ஸ், இட் குட் பி யுவர் நாலேஜ். எதாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், அண்ட் இஃப் யூ ஆர் வாக்கிங் இன் ஹிஸ் பாத், அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி க்ரோயிங் இன் காட், நம்மள என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம அட்வான்டேஜ் எடுக்காமல் இல்லை அவங்கள இக்னோர் பண்ணாமல் என்ன பண்ணணும்னு சொல்கிறார் சாலமன், we should help them. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணலாம் சொல்லலாம், இல்லை எனக்கு இந்த மாதிரி என் பாதையில் யாருமே இல்லை, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், எப்போவுமே ஜெபிக்கலாம்.
நியாயத்துக்காக எப்போவுமே ஜெபிக்கிறது ரொம்ப உண்மை. ஆண்டவரே நம்மளுக்கு ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையோ, இல்லை நம்மளை வந்து ஒருத்தங்க வந்து அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாத இடத்துல ஆண்டவர் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு, ரெண்டாவது என்ன பண்ணணும், இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆர் பீங் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப். அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம பேர் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே நேர்மைக்காக, நியாயத்துக்காக, இந்த மாதிரி ஆட்களுக்கு ஞானம் கொடுக்கறதுக்கும், இந்த மாதிரி ஆட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் நம்ம ஜெபிக்கிறது. அட் த வெரி லீஸ்ட் வாட் we can do is pray. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் இந்த மாதிரி உதவி செய்ய முடியும்னா உதவி செய்யலாம். இரண்டாவது என்ன பண்ணலான்னா, உதவி செய்ய முடியலன்னா குறைஞ்ச பக்கம் என்ன பண்ணலாம், நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away.